ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகுஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம்னா கார பணியாரம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைட்டா புளிப்பான மாவுல 1 கப் ரவை அதை நல்லா வறுத்து ஆட் பண்ணிக்கணும். வறுத்த ரவை கூட 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த மாவை நல்லா கலந்தாச்சு. இதுக்கு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இப்போ தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 4 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது 1 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுட்டு அந்த மாவோட கொட்டி கலந்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த தாளிச்சத்தை வந்து இந்த மாவு கூட ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ இது கொட்டியாச்சு, நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். கேரட் பச்சையாக தான் போடணும், வதக்கி போட்டால் கேரட்டோட கலர் மாறிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ கேஸில் பணியாரக்கல்ல வைக்கலாம். இப்போ ஒரு குழியிலையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயணும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு குழியிலையும் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா பின்னாடி கோல்டன் ப்ரௌனும் ஆகணும். அதுலேயும் நல்லா வேக வைக்கலாம். இப்போ இதை நல்லா டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இதை டர்ன் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம் பின்னாடி பேக் சைட். இங்கே பாருங்க, பேக் சைட் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். பிடிச்சாச்சு. எடா, நம்மளோட கார பணியாரம் ரெடி. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கார சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கோம். இந்த ரெசிபி வேணும்னா சாம்பார் கார சட்னின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுகுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.